வாழ்கிறேனா? அப்ப என்னுடைய விசுவாச வாழ்க்கை அப்படின்னு சொல்றது, அது விசுவாசத்துல இருக்கா? இல்ல அடிமைத்தன மனநிலையோடு கூட இருக்கிறதா? அப்படி இருக்கு அப்படின்னா, அதை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? அப்படின்றது தான் கேள்விகள். ஸோ நான் வேத பகுதியை வாசிச்சுட்டு ப்ராப்ளி அங்கிள் கிட்ட ஏதாவது ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னா, இல்ல ஏதாவது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா நான் அங்கிள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு விஷயம் நம்ம ரோமர் வேத பகுதி 6ஆம் அதிகாரம். அங்கிள் 14ல இருந்து வாசிக்கவா இல்ல வெறும் 14, 19 வாசிச்சா போதுமா அங்கிள்? ஃபுல்லாவே அந்த பேசேஜ் கூட வாசிச்சு. ஓகே அங்கிள். அங்கிள் எக்கோ ஆகுதா? ஆமா. ஒரே ஒரு நிமிஷம் அங்கிள், ஒரே நிமிஷம். எஸ்எல் மியூட் பண்றது. டிவி மியூட் பண்ணு. ஓகே அங்கிள். ஸோ நான் வாசிச்சிடறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்களே. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அங்கிள் ஓவர் டு யூ அங்கிள். நீங்க ஏதாவது ஆட் பண்றது அப்படின்னா ஆட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு வாரத்தின் இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக விதமாக இணைவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்மளே ஒரு சிலர் புதிதாக இருக்கிறபடினாலே, ஆனால் நிச்சயமாக நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பழக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே இதை குறித்த இந்த 2 கேள்விகளையும் குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தை நான் சொன்ன பிறகு கொஞ்சம் இன்டராக்டிவ் செஷன்ஸ்க்கு அல்லது கேள்வி பதில் உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, ஸோ தட் அதிலிருந்து நம்ம பில்ட் பண்ணி போக ஏதுவாக இருக்கும் என்பதனால நம்ம அப்படி செய்யலாம். ஸோ ஆனால் ஒழுங்காக வந்து கொண்டிருந்தவர்களில் அநேகரை இன்னைக்கு பார்க்க முடியல. பட் ஸ்டில் அவங்க பின்னால பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவர்களுக்கு இது மிகவும் முக்கியம், எல்லாருக்குமே இது மிகவும் முக்கியம். ஏன் இதில் நாம் டுவெல் பண்ண விரும்புகிறோம் என்றால், அல்லது
மிக குறிப்பாக நாம் இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே, நாம் எடுத்திருக்கிற இந்த வேத பகுதியிலே 19வது வசனத்தை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கத்தக்கதாக, அல்லது 19வது வசனத்திலே நாம கொஞ்சம் கூட டுவெல் பண்ணும்படியாக அதனுடைய அவசியத்தை உணர்ந்தவர்களாக அதிலே நாம் நிற்கிறோம். ஸோ 19வது வசனத்தை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். மொத்தத்துல இந்த 6வது அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். எந்த சந்தர்ப்பத்தில் என்றால், ஏன் முக்கியமானது என்றால், இந்த 6வது அதிகாரத்திலே தான் அந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியம் விரிவாக போதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை பார்ப்பீர்களே ஆனால் 5வது அதிகாரத்திலே நல்லா கவனிப்பீர்களே ஆனால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன் அப்படிங்கிற காரியத்தை தெளிவாக போதிக்க வேண்டும் என்பது அவருடைய அல்டிமேட் இன்டென்ஷன் அல்ல. இந்த இடத்துல என்னன்னா, 25வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா, அந்த 5வது அதிகாரம் 13 21 வரை உள்ள வசன பகுதியிலே முதல் முறையாக அங்கே அந்த யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட், அதாவது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். They are united with Christ. ஆனால் ஸ்திரீனிடத்திலே பிறக்கிற எந்த மனிதனும், எந்த சந்ததியிலே பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் ஆதாமுக்குள்ளே பிறக்கிறான். ஆதாமோடு கூட அவன் இணைக்கப்பட்டிருக்கிறான். ஸோ ஆதாமோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆதாமுக்குள் அவன் மரித்தவனாக இருக்கிறான். ஆதாமுக்குள் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அவன் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படும் போது ஆதாமுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக, புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்படுகிறான். கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிறான் என்று இரண்டையும் கம்பேர் பண்ணுகிறார். அந்த பழைய வாழ்க்கையிலே ஆதாமோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது எப்படியோ, அதுபோல கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த சத்தியத்தை அவர் டீச் பண்ணும்போது, இரண்டையும் கம்பேர் பண்ணி பேசும்போது, திடீரென்று அப்போஸ்தலனாகிய பவுல், திடீரென்று ஆவியானவருடைய நடத்துதலினாலே மிகவும் ஒரு ஆழமான சத்தியத்தை போதிக்கிறார். என்னவென்றால், நான் உங்களுக்கு இதை ஒப்புமைப்படுத்தி காண்பிக்கிறேன். ஆனால் அதே நேரத்திலே ஆதாமுக்குள்ளே நாம் எவைகளை இழந்து போனோமோ, நாம் என்னெல்லாம் நெகட்டிவ் காரியங்களுக்குள்ளே இருந்தோமோ, அதை காட்டிலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிற காரியம் அன்கம்பேரபிளாக, ஒப்புமை செய்ய முடியாத அளவுக்கு அது பெரியது என்று சொல்லி அதை மிகவும் ஒரு பிரீஃபாக நாம் பார்க்க வேண்டுமானால் 5வது அதிகாரம் 20-21 நாம் அதை வாசிக்கிறோம். 20-21 வாசிக்கிறேன். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, ஆதாமுக்குள் நாம் இருக்கும்போது பாவம் மரணத்துக்கு ஏதுவாக நம்மளை ஆண்டு கொண்டது, ரெயின் பண்ணது. ஆனா கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது என்று அந்த நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். அந்த நித்திய ஜீவன் என்பது ஆதாமுக்குள் நாம் இழந்து போன நீதியை திரும்ப பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், which was not for Adam. அந்த நித்திய ஜீவன் என்பது என்ன? நீங்க பாத்தீங்கன்னா 6வது அதிகாரத்தினுடைய கடைசியில இந்த நித்திய ஜீவனை தான் கொண்டு வருகிறார். ஸோ இந்த நித்திய ஜீவன்
நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டபடினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை அவர் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை அல்லது ஈவாக கிஃப்டாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டே போகிறார். அப்படி அந்த கிருபையை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த அப்படி கிருபை பெருகுகிறது என்றால் பாவம் செய்யலாமா அப்படி ஒரு கேள்வி எழும்புகிறது. அதற்கு தான் நிச்சயமாக பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யக்கூடாது, அப்படின்னா நீங்க சரியாக கிருபையை புரிந்து கொள்ளவில்லை என்று அப்படி எழுதுகிற சந்தர்ப்பத்திலே உபரி ஆசீர்வாதமாக அந்த சாங்டிபிகேஷன் என்கிற காரியம் நமக்கு கிடைக்கிறது. சோ அது ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் இப்போ இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற இந்த காரியத்தை குறித்து வெகுவாய் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் பெரும்பாலான கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே, அதிலும் தமிழ் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே அதிகமா இருப்பதினாலே இந்த 6வது அதிகாரத்திலே, அதிலும் குறிப்பா இந்த 19வது அதிகாரத்திலே நாம் அதிகமாக டுவெல் பண்ண விரும்புகிறோம். அதுதான் பிரீஃபா. சோ இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து அதிகமான கருத்துக்கள் இருக்கிறது, அல்லது அதிகமான வெவ்வேறு விதமான புரிந்து கொள்ளுதல். அதன் அடிப்படையிலே மக்கள், விசுவாசிகள் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கணும். பொதுவாக ஒரு அப்சர்வேஷன்ல நம்ம பார்த்தோமானால் ஆன்டினோமியனிசம் அப்படின்னு சொல்லி, அதாவது கவலையற்ற ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழ்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை பெரும்பாலான விசுவாசிகளுக்கு தெரிந்தோ தெரியாமல், அல்லது அது இன்டென்ஷனலாவோ இன்டென்ஷன் இல்லாமலாவோ அது இருக்குது. ஸோ ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த கிருபையை சரியாக புரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானது. அருமையானவர்களே, இந்த 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக முக்கியமாக போதிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நீதிமானாக்கப்படுவதற்கு மாத்திரம் கிருபை அல்ல, அல்லது கிருபைனாலே, கிருபை நமக்கு நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்திற்கு மாத்திரம் அல்ல, அதை தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியத்திற்கும் இந்த கிருபைதான் காரணம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். சோ கிருபைனாலே தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்கிற காரியம், இது மிக மிக முக்கியம். என்னுடைய சுய முயற்சியினாலே அல்ல, நான் கிருபையினாலே ஆக்கப்படுகிறேன் என்று. சோ இப்போ 14வது வசனத்துல கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த ஸ்டேட்டஸ், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை அவர் விளக்குறத பார்க்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள். சோ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை அல்லது கற்பனைகள் இல்லை என்பது போல பொருள்படுகிறது இல்லையா? அதுதான் கேள்வி. முதல் கேள்வி உடைய எக்ஸ்பேன்ஷன் அதுதான், சரியான புரிந்து கொள்ளுதல். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், ஆகையினாலே நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்ப ரெண்டையும் விபரீதமாக காண்பிக்கிறார். விசுவாசிகள் கிருபைக்கு உட்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. அது வேற குரூப். அல்லது ஆதாமுக்குள் இருக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள், நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோம், நியாயப்பிரமாணம் இல்லை என்பது போல சொல்லுகிறார். ஆனா 19வது வசனத்திலே நாம பார்க்கும்போது ஒரு அதை மேலோட்டமாய் நாம் பார்ப்போமே, ஆனால் இல்லாவிட்டாலும் அது கட்டளை. விசுவாசிகளுக்கு அல்லது கற்பனைகளுக்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு விசுவாசிக்கு ஒரு கட்டளை போல ஒன்று கொடுக்கப்படுகிறது. கட்டளை கொடுக்கப்படுகிறது என்ன? நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக முன்னால நீங்க ஒப்பு கொடுத்தது போல
இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ இதை நான் சொல்லுகிற கான்டெக்ட்ல கடந்த வாரத்துல ஒரு 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 வாக்கியம் ஒன்றை பயன்படுத்தினேன். அது என்னன்னா, இட்ஸ் ஆட்டோமேட்டிக் பட் நாட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு காலையில தம்பி ஜாஷுவா பேசும்போதும் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இந்த கொஸ்டினை வச்சு இந்த வசனத்துல கொஞ்சம் டுவெல் பண்ணி அதை சரியாக எல்லாருமே புரிந்து கொண்ட பிறகு நாம அடுத்த காரியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பிரதிநிதியாக அவங்க கேட்டுக்கொண்டது நிமித்தம் திரும்பியும் அந்த கேள்வியை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த கான்டெக்ட்ல நான் இதையும் சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் ஆட்டோமேட்டிக் பட் நாட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி, அதாவது நான் கிருபைக்குட்பட்டவனாக அல்லது நான் புதிய மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அந்த அனாலஜியை வச்சு நம்ம பார்க்கும்போது எனக்கு காலே இல்லாம நான் பிறந்தேன், ஒரு கால் வலது கால் இல்லாம பிறந்தேன். அப்படி ஒரு அனாலஜி சொன்னேன். வலது கால் இல்லாமலே நான் பிறந்தேன். நான் பிறந்ததுல இருந்து எனக்கு ஒரு கால் இல்லை. ஸோ ஒரு கால் இல்லாமலே நான் அந்த கிரச்சஸ் மூலமா நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து கிரச்சஸ் மூலமா தான், கிரச்சஸ் உடைய உதவியோட தான் நான் நடந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு 60 வயசு ஆகுது எனக்கு. 60 வருடங்களாக அந்த கிரச்சஸை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ திடீர்னு எனக்கு வலது காலை இயேசு சாமி உண்டாக்கிட்டார். ஒரு புது கால் ஃப்ரெஷ்ஷா எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்னா நான் நடக்க வேண்டியது தானே, நான் ஆட்டோமேட்டிக்கா நான் நடக்கணும்ல. நான் புதிய மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நான் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். ஸோ அதான் நான் கிருபைக்குட்பட்டிருக்கிறேன், நான் ஆட்டோமேட்டிக்கா நான் நடக்கணும். ஆனா இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக், இட் இஸ் ஆட்டோமேட்டிக். உண்மையிலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மறுபடியும் பிறந்த போது நம்முடைய ஆசைகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் புதிய ஆசைகள் உடையவர்களாக இருக்கிறோம், புதிய எபிலிட்டிஸ் உடையவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தமானதை நடப்பிக்கக்கூடிய எபிலிட்டி எனக்கு இருக்கிறது. அப்போ நானே அது அந்த பரிசுத்தாவியானவருடைய பலத்தினால ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கணும்ல. அப்ப ஏன் கட்டளை கொடுக்கப்பட வேண்டும்? நான் ஒன்று செய்யும்படியாய் ஒரு காரியம் எனக்கு சொல்லப்படுகிறது. இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? அதான் முதல் கேள்வி. ஓகே, சோ ரெண்டாவது கேள்வி, நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். சோ இப்படி நாம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கும் போது அல்லது பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தோம், ஆனால் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக, தேவனுக்கு அடிமைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படி மாற்றப்பட்டிருந்தாலும், அதுதான் ரியாலிட்டியா இருந்தா கூட, நான் அடிமை என்கிற அந்த மென்டாலிட்டியோட கூட நான் வாழ முடியும். அந்த காரியத்தை தான் இங்க டீல் பண்ண, அந்த காரியம் இந்த வசனத்தின் மூலமாக, குறிப்பாய் 19ஆம் வசனத்தின் மூலமாக டீல் பண்ணப்பட்டிருக்கிறது. சோ நான் உண்மையிலேயே விடுவிக்கப்பட்டவனாக இருந்தும், ரெண்டாவது நம்ம பார்த்தோம், இது ஒரு ப்ராசஸ் அல்ல. கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட போது அல்லது நீதிமானாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது கொஞ்சம் நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலை ஆக்கப்பட்டேன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. அது ரொம்ப மிக தெளிவாய் நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நான் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்பட்டேனோ, என்றைக்கு நான் முதல் முறையாக விசுவாசித்தேனோ, என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, அன்றைக்கு என்னுடைய அடிமைத்தனம் இன் ரியாலிட்டி மாற்றப்பட்டது. இட்ஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் சேஞ்ச். ஒரே முறையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஒன்ஸ் ஃபார் எவர் அப்படி மாற்றப்பட்டாச்சு. அப்போ ஆனா நான் அடிமைத்தனத்திற்குரிய அல்லது அடிமை என்கிற அந்த மைண்ட் செட்ல, மென்டாலிட்டியில வாழ முடியும். அப்படிதான் அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட மனோநிலைமையிலே நான் வாழ்கிறேன்னா அதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இதான் 2 கேள்விகள். ஸோ எப்படி
ஸ்டார்ட் பண்றது எப்படி எடுத்துக்கலாம்? தம்பி இளங்கோவே அதை கொஞ்சம் மாடரேட் பண்றீங்களா? கொஞ்சம் நானும் வீடியோலே இருக்கிறேன். ஸோ தட் வி கேன் ஹாவ் ட்ரை டு ஹாவ் இன்டராக்ஷன். ஸோ அன்று எப்படி வழி நடத்துறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள், ஏன்னா நான் சொல்ல விட்ட காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு இன்சைட் இருக்கலாம், அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த செகண்ட் கொஸ்டின் கடைசி பார்ட் மட்டும் சொல்றீங்களா? அடிமைத்தனத்திற்குள்ளே நான் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது ஒண்ணு, அதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படிங்கிறது தானே. ஆமாங்க. ஸோ நான் ரெண்டும் சிமிலர் தான். நான் வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்பதை சில அடையாளங்களினாலே கண்டுகொள்ள முடியும். ஐ திங்க் ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். How to identify அல்லது how to know. ஓகே குட். நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிதான் இருக்கிறேனா அப்படின்னு அப்படியே ஒரே கேள்வியா கூட அதற்கு என்ன செய்வது அப்படிங்கறத வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர்ஸ், திங்க் எல்லாருமே உங்க வீடியோவையும் ஆன் பண்ணிக்கிங்க, ஸோ தட் உங்களோட கொஷின்ஸை ப்ளஸ் உங்களோட இன்சைட்ஸை யாரும் ஸ்டார்ட் பண்ணலன்னா ப்ராப்ளி வி ஹேவ் டு கால் பை நேம். நான் ஸ்டார்ட் பண்ணவா பிரதர்? பண்ணுங்க. ஷூர். சரி, என்னன்னா நான் இன்னைக்கு தான் இந்த ஸ்டடி ப்ரோக்ராமுக்கு நான் ஜாயின் ஆகினேன். எனக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸ் கொஞ்சம் நான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு அல்லது கற்பனையில் கீழ்பட்டவர்கள் அல்ல என்று ரோமர் 6:14 போதிக்கிறது. ஆனாலும் 6:19 கட்டளைகள் ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அதுல புரிஞ்சு கொண்ட காரியம், கிருபைய ஆண்டவர் வந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுக்கிறார். அது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையோட அப்படின்னா உள்ளான மனுஷனோட டீல் பண்ணுற ஒரு காரியம். ஆனாலும் மாம்சத்தை டிரெக்டா டீல் பண்ண அப்படின்னா ஆண்டவர் வந்து ஃபுல்லாவே மாம்சத்தை ஒரு கண்ட்ரோல்ல வச்சு இல்லாதனாலதான் நான் நினைக்கிறேன் 19வது வசனத்துல அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அப்ப ஆண்டவர் வந்து பலவந்தமா எங்களுடைய அவயவங்கள்ல கண்ட்ரோல் ஒன்று எடுத்து எங்களை வந்து நீதிக்கு அடிமைகளா மாத்தாதனால, அந்த ப்ராசஸ் எங்கட பக்கம் இருக்கிறதுனால ஆண்டவர் அதை செய்யறாரு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்க வேண்டிய ப்ராசஸ் ஆண்டவர்னால அதற்கு தேவையான கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதோட சேர்த்து இந்த 2வது கேள்விக்கு விட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு நாங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஆண்டவருக்கு எங்களுடைய ஆவிய நாங்க வந்து உலகத்தின் ஆவியோட வேறு பிரித்து ஆண்டவருடைய ஆவிக்கு அடிமைகளாக அப்படின்னா ஆண்டவருடைய ஆவிக்கு நாங்க ஒப்பு கொடுக்கும் போது நாங்க வந்து ஆண்டவருக்கு அப்படின்னு சொன்னா அவர் கொடுத்த கிருபைக்கு நாங்க கீழ்பட்டிருக்கிறோம். அதனால நான் நினைக்கிறேன், நான் வந்து ஆண்டவருக்கு அடிமையான ஒரு மனநிலையோடு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதனால ஆண்டவர் வந்து எங்களை அடிமைகளாவா இல்லாட்டி சுயாதீனரா அழைத்து இருக்கிறாராங்கிறது வந்து ஒரு பெரிய தியாலஜி. அப்ப அதனால அது சரியா எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்றதுல எனக்கு சரியா இன்னும் ஒரு பெரிதான விளக்கம் ஒண்ணும் இல்லை. அதை கொஞ்சம் படிச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா 1வது கேள்விக்கு என்னுடைய விட அதுதான், மாம்சத்துல ஆண்டவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் ஒன்று எடுக்காம அதுல எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல கொடுத்திருக்கிறாரு சொல்லி. தேங்க்யூ. குட், வெரி குட், வெரி குட். நல்ல புரிந்து கொள்ளுதல். குட், தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். குட். ஸோ அவங்க சொன்ன காரியத்துல கொஞ்சம் நான் ஆட் பண்ணேன்னு சொன்னா, அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவா எல்லாருடைய பிரயோஜனத்திற்காக சொல்லலாம்னு நினைக்கிறேன். எதனால அப்படி ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட வேண்டும் என்றால், நல்லா சொன்னாங்க, அந்த மாம்சம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. பாவம் நம்முடைய சரீரத்திலே இருக்கிறது என்பதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த 6வது அதிகாரம் 5வது வசனத்துல, 6வது வசனத்துல, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக
அப்படின்னு சொல்லி. ஸோ 7வது அதிகாரத்திலையும் நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே பாவம் இல்லை, மனிதன் நம்முடைய இன்னர்மேன் புதிதாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய சரீரத்திலே பாவம் வாசம் செய்கிறது, சரீரத்தின் அவயவங்களிலே பாவம் வாசம் செய்கிறது. ஆகையினாலே அதற்கு கட்டளை கொடுக்கப்பட வேண்டும். எனக்கு இருக்கிற அந்த பிரெயின், அதனால கவனிங்க, என்னுடைய மைண்ட், என்னுடைய ஹார்ட், என்னுடைய வில், இந்த 3 ஏரியாஸ், என்னுடைய சிந்தனை திறன், என்னுடைய உணர்வு திறன், என்னுடைய செயல்படும் திறன், இந்த 3மே பழைய மனிதனாலே பழைய பாவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு இருந்தது, காமனா உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ புதிய மனிதன் வரும் பொழுது அந்த பழைய மனிதன் பயன்படுத்தி கொண்டிருந்த அதே மைண்டு, அதே இருதய உணர்வுகள், அதே செயல்படும் வில், இந்த 3ஐயும் அந்த புதிய மனிதன் பயன்படுத்த வேண்டும். அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு அந்த கட்டளைகள் வேணும். அதாவது 3 காரியங்கள் அதுல. ஒண்ணு சிந்தனைக்கு போதனை தேவை. இதை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சிந்தனை it has been used for a long time by the old man in the old ways, corrupt ways. So அது புதிதாக்கப்படுவதற்காக இந்த மனதிற்கு போதனை தேவை, டீச்சிங்ஸ் தேவை, எக்ஸார்டேஷன்ஸ் தேவை. 2வது, இருதயத்திலே புதிய உணர்வுகள் வர வேண்டும். இந்த புதிய போதனைகளின் அடிப்படையில் தான் உணர்வுகள் உண்டாகின்றன. அதுக்கப்புறம் என்னுடைய சித்தம் என்கிற அந்த ஃபேக்கல்ட்டியில மாற்றங்கள் வர வேண்டுமானால் it should be put into practice. ஸோ நான் சொன்ன அந்த அனாலஜி இதில் கொண்டு வருவீங்கன்னு சொன்னால், 60 வருஷமா நான் crutches யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு நாள்ல எனக்கு புதிய கால்கள் விட்டது. ஆனா அதுக்கு பிறகு பழக்க தோஷத்தினால என் பெட்டு பக்கத்துல கிரச்சஸை நான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா வச்சிருக்கேன். ஸோ என்னுடைய மைண்டுக்கு திரும்ப திரும்ப நான் புதுசா கால் கிடைச்சாச்சு, கிரச்சஸ் நான் வைக்க வேண்டியதில்லை, புதிய விதத்துல நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டுக்கு தெரியணும். ஹார்ட்ல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும் அதை பற்றி. அதுக்கப்புறம் நான் தான் எழும்பி நடக்கணும். நல்லா சொன்னாங்க, அது கரெக்டா. ஸோ நான் தான் எழும்பி நடக்கிறதுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் வேணும். இப்போ சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது 2 காலையும் உபயோகப்படுத்தி அவங்க நடந்து பழகினவங்க, ஒரு காலே வச்சு அப்புறம் கிரச்சஸ்ல நடந்து ஒரு மாதிரி நடந்து பழகினதுக்கு இப்போ 2 கிரச்சஸே இல்லாம நடக்கிறதுக்கு ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் பை ப்ராக்டிஸ். ஐ நீட் ட்ரைனிங். ஸோ டீச்சிங் and training and equipping. So good. I think அவங்க சொன்னது தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னேன் நினைக்கிறேன். குட். மற்றவங்க பேசலாம். அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமை அப்படின்றது இந்த விஷயத்திலயுமே செயல்படுறதுக்கு தான் இருக்கு. ஸோ இது அல்டிமேட் அந்த அவருடைய அந்த நீதிக்கு கீழ்ப்படுகிற நீதியை செய்கிற அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை நம்மளோடத்துல இருக்குதா, இல்லாட்டி அது வெறும் அந்த ஆத்மா லெவல்ல தான் இருக்கு, சரீர லெவல்ல நம்ம தான் கீழ்ப்படியணும் அப்படி ஏதாவது இருக்குதா? இது எப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம ஞாபகப்படுத்துறது நல்லது. ஜான் பைப்பர் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த சாங்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த decisive power is from God. Our God is the decisive power and we are dependent. என்ன சொல்றது, decisive ability, dependent ability. அது தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னா, அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோமான்னு தெரியாது. நிர்ணயகரமான பலன், வல்லமை, தேவனுடைய வல்லமை, சார்புடையதாக செயல்படும் வல்லமை என்னுடைய வல்லமை அல்லது என்னுடைய
அவயவங்களினுடைய எபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டும் கோஆப்ரேட் பண்ணி இணைந்து செயல்படுகிறது. இதுல வார்த்தை ரொம்ப முக்கியம், டிசைசிவ். காட்ஸ் பவர் இஸ் டிசைசிவ். ஸோ எல்லா நீதியையும் நடப்பிக்கிறதற்கான வல்லமை டிசைசிவாக இருக்கிறது. அதை சார்ந்து செயல்படக்கூடிய எபிலிட்டி தான் நமக்கு. அதனால we need constant teaching and training. ஐ திங்க் இந்த கான்டெக்ட்ல தம்பி ஜாஷுவா கேட்ட அந்த கேள்வியினுடைய கான்டெக்ட்ல இன்னும் கொஞ்சம் முன்னால அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல இருந்து எழுதுகிற ஒரு காரியத்தை ஒரு மாடலா நான் கொண்டு வந்தா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்முடைய காரியங்களை நம்ம அனலைஸ் பண்ணுவதற்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம இது இந்த இந்த இன்ட்ராக்ஷனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் we should be practically helped. இது எல்லாமே நம்ம எவ்வளோ பேசினாலும் கொஞ்சம் தியரி மாதிரி தான் இருக்கும், philosophy மாதிரி தான் இருக்கும். பட் கம்மிங் டு மை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது, நான் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆதங்கமும் கேள்வியுமாக இருக்கிறது. அதான் முக்கியம். நான் எப்படி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறேன்னா உண்மையிலேயே am I joyfully experiencing this liberty? இந்த விடுதலையாக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாய் அனுபவிக்கிறேனா, இல்லாட்டி நான் அடிமைத்தன மென்டாலிட்டியில சந்தோஷம் இழந்தவனாக வாழ்கிறேனா அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கலா முக்கியம். ஸோ 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின அந்த முதலாவது நிருபத்தை நான் படித்து கொண்டிருக்கும் போது அதிலே ஆக்சுவலா முழு 1 கொரிந்தியர் அந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபையிலே காணப்பட்ட 10 பிராக்டிக்கலான இஷ்யூஸ் அல்லது பாவங்களை டீல் பண்ணுகிறார். ரொம்ப முக்கியம் 10. ரொம்ப அந்த 10 பாவங்களையும் அவர் டீல் பண்ணும்போது அல்லது அந்த 10 காரியங்களையும் அவர் 10 இஷ்யூஸையும் டீல் பண்ணும்போது, இஷ்யூஸ்ன்னு சொல்றதை விட பாவம்னு சொல்றதே கிடையாது, 10 பாவங்களையும் அவர் டீல் பண்ணும்போது 10 கான்டெக்ட்லயுமே சுவிசேஷத்தை ரொம்ப அழகா கொண்டு வருகிறத பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அப்போ 1வது அதிகாரம் முதல் நல்ல கவனிங்க, கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 1வது அதிகாரத்தில இருந்து 4வது அதிகாரம் வரையிலும் ஒரே இஷ்யூவை டீல் பண்றாரு. என்ன இஷ்யூன்னு சொன்னா அதுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். 3வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம். 3வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம். ரொம்ப விரிவா போகல. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஸோ இந்த கொரிந்திய விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். எல்லாருமே விசுவாசிகள். அப்போ பொசிஷனலி இவங்க எல்லாருமே அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு அல்லது விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறார்கள், நீதிக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். நம்ம ரோமர்ல பார்த்து அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. பட் they need teaching. இப்போ அவங்களுக்குள்ள காணப்படுகிற பாவம் என்ன? பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும். என்ன பேதகங்கள், என்ன வாக்குவாதங்கள், என்ன பொறாமை அப்படின்னா சிலர் அது 1வது அதிகாரத்திலேருந்தே உங்களுக்கு மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லாட்டாலும் லேசா சொல்றேன். ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான், ஒருத்தன் நான் பேதுருவை சேர்ந்தவன், அவர் தான் எனக்கு பிடிக்கும், அவர் தான் நல்லா பிரசங்கியாரு. இன்னொரு கூட்டத்தார் பேதுருவும் இல்லை பவுலும் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குரூப்பிசம் போல ஆயிடுச்சு. ஸோ அதுல ஒருவருக்கொருவர் பொறாமையும் வாக்குவாதங்களும் உண்டாயிருக்குது. இன்னொரு விதமான டிவிஷன்ஸ் இருந்தது. இவர் கிரேக்கன் அல்லது ஞானி, ரொம்ப ஞானம் உள்ளவன், இவன் முட்டாள். ஸோ படிப்பறிவில்லாதவர்கள்.
ஸோ ஞானம் உள்ளவர்கள் என்று தங்களை சொல்லி கொண்டவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்களை, கொஞ்சம் அறிவில் குறைஞ்சவங்களை அற்பமா எண்ணுதலும், பொறாமை, மாறி மாறி பொறாமையும் வாக்குவாதங்களும், அப்படி ஒரு டிவிஷன் இருந்தது. ஸோ இதை நம்ம எனக்குள்ளே பொறாமை இருக்கிறது. நானும் என்னுடைய லைஃப்பை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நிறைய இன்ஸ்டன்சஸ் ஆண்டவர் காமிச்சார். இந்தந்த காரியங்கள்ல பொறாமை உனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், தெரியாது, ஆனா கண்டிப்பா இருக்கும். ஸோ எனக்குள்ள நான் முன்னால சொல்வேன், பெருமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. இந்த பெருமை, பொறாமை, சுய பரிதாபம், இதெல்லாம் ஒரு குரூப்ல வருது. ஒன்று இருந்தால் அடுத்தது கண்டிப்பா இருக்கும். நான் சுய பரிதாபம் உள்ளவனாய் நான் வாழ்கிறேன் என்றால் அது பெருமைக்கு இன்னொரு ஃபார்ம் தான். அப்படி இருக்கும்போது நிச்சயமா என்னை விட கிஃப்டடா இருக்கிறவங்களை பார்த்து நான் பொறாமப்படுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு முதலாவது தேவை என்னவென்றால் சுவிசேஷத்தினுடைய போதனை. ஸோ அதை தான் அந்த இங்க கொண்டு வராரு பாருங்க. நிறைய பின்னி பிணைஞ்சிருக்கும். நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல 1 கொரிந்தியரை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது பலனா இருக்கிறது. ஸோ ஹி இஸ் பிரிங்கிங் த டாக்ட்ரின் ஆஃப் த கிராஸ். நீ எப்படிப்பட்ட பொறாமையும் வாக்குவாதமும் உள்ளவனா இருந்தாலும் சரி, நீ வர வேண்டியது கம் பிஃபோர் த கிராஸ். ஸோ அதுக்கு பிறகு இங்க 21 இருந்து 22, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஸோ ஒரு சிலர் ஞானவான்கள், அறிவு குறைந்தவர்களை அற்பமா எண்ணுகிற அந்த டிவிஷன் இருக்குது இல்லையா. நாங்களோ ரெண்டும் இல்லை, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இது கிரேக்கருக்கு இடரலா இருக்குது, சாரி யூதருக்கு இடரலா இருக்குது, கிரேக்கருக்கு முட்டாள்தனமா இருக்குது. அட்டர்லி ஃபூலிஷ். நீ பெரிய ஞானவான் மாதிரி பேசுற, பட் we are not doing anything with that. நான் முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். கிராஸ், சிலுவை அப்படிங்கிற காரியம். ஸோ அதை தொடர்ந்து தான் சொல்றாரு, உங்க அழைப்பு பாருங்க, உங்களே ஞானவான்கள் நிறைய பேர் இல்லை, நீங்க புத்திசாலிகள் நினைக்கிறீங்க. நீங்க உங்களே பாருங்க. நீங்க பவுலை சேர்ந்தவன், கேவாவை சேர்ந்தவன், அவர் தான் நல்லா பேசுறாரு, அப்பல்லோவை சேர்ந்தவன், அவர் ரொம்ப ஸ்காலர்லியா பேசுறாரு அப்படின்னு பேசுறீங்களே, நீங்க எல்லாருமே முட்டாள்கள் இல்லையா அப்படின்னு ரொம்ப அழகா எழுதுறாரு. ஸோ கம் டு த கிராஸ். ஸோ இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா இந்த 3வது அதிகாரத்துல அதே கான்டெக்ட்ல தான் பேசிட்டே வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்து 18வது வசனம், 3வது அதிகாரம் 18வது வசனம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஸோ எல்லாமே அந்த சிலுவையோட கூட சம்பந்தப்படுத்தி பிராக்டிக்கலா பேசுறாரு. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி. ஸோ இதுல இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த கோர் டீச்சிங்ஸை கொண்டு வராரு. அது என்னுடைய மனதுக்கு தேவை அப்படின்னு சொன்னேன். அது இருதயத்தை பாதிக்கும் நிச்சயமா. ஸோ ஐ பிகம் ஸோ ஹம்பிள். ஐ எம் ஹம்பிள்டு. ஜாய் ஆஃப் சால்வேஷன் எல்லாமே எனக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு பிறகு எனக்கு ட்ரைனிங்கும் தேவை, எனக்கு ப்ராமிஸ். ஸோ இந்த சுவிசேஷத்தினுடைய ப்ராமிசஸையும் இங்கே அழகாக நிறைய இடத்துல கொண்டு வர்றாரு. அதையும் நீங்க பாருங்க. ப்ராமிசஸ், வார்னிங். அது வார்னிங் நிறைய இடத்துல வருது, அதுவும் ரொம்ப கண்டிப்பா அவசியம். ஸோ அதனுடைய கிளைமேக்ஸ் அந்த 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 ஃபுல் பேசேஜ் 4வது அதிகாரம் முடியும் போது பாருங்க, உங்களுக்கு என்ன வேண்டும், நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. ஸோ இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நீ
பொறாமை இல்லாமல் தானே வாழ வேண்டும். வாக்குவாதம் இல்லாமல் வாழக்கூடிய, பொறாமை இல்லாமல் வாழக்கூடிய பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் பொறாமையற்ற வாழ்க்கை வாழும்படியான வல்லமையோடு உனக்குள்ளே இருக்கிறார். ஆனா உனக்கு இதை குறித்த அந்த அந்த டீச்சிங், இது சம்பந்தமான அந்த காஸ்பல் டீச்சிங் உனக்கு தேவைப்படுது. வார்னிங் தேவைப்படுது. இன்னொரு காரியம் நல்ல கவனிங்க, வார்னிங்ஸ் ஆர் ரியல், வெரி ரியல். அது இன்னொரு கான்டெக்ட்ல 10வது அதிகாரத்துல சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 10வது அதிகாரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை கொஞ்சம் மேலோட்டமா வாசிக்கிறேன், நமக்கு டைமும் போயிட்டே இருக்குது. ஐ திங்க் 1-2 பேர் தான் நீங்க பேசியிருக்கீங்க. 10வது அதிகாரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கம்பேர் பண்ணி பேசும்போது எல்லாரும், அந்த கொஞ்சம் ஹைலைட் பண்ணி மாத்திரம் பேசுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பேசேஜ் அப்படிங்கிறதுனால, விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லாரும் அப்படிங்கிறது போல இஸ்ரவேலர் எல்லாருமே சமுத்திரத்தின் வழியா நடந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞானபோதனை புசித்தார்கள். இந்த எல்லாரும் அப்படிங்கிறத மட்டும் நான் என் லைஃப் பைபிள்ல ரவுண்ட் பண்ணிட்டே வந்திருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்துருப்பீங்க ஒருவேளை. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை கொடுத்தீர்கள், அப்படி எல்லாரும் எல்லாரும் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அப்படி இருந்தும் 5வது வசனம், அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இந்த 7வது வசனத்துல இருந்து சிலர்னு வரும். சிலர் பிளஸ் சிலர் பிளஸ் சிலர் அப்படின்னு சொல்லி அநேகர். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 20,000 பேர் அளிக்கப்பட்டார்கள். 9வது வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து. 10வது வசனத்தில் அவர் சிலர் முறுமுறுத்து. சிலர் பிளஸ் சிலர் பிளஸ் சிலர் பிளஸ் சிலர் அநேகர். எவ்வளவு பேரு? 2 பேரை தவிர எல்லாருமே. ஸோ 25,000 பேர், சாரி 25 லட்சம் இல்லை, சாரி 6 லட்சம் பிள்ளைகள், மனைவிமார்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25 லட்சத்துல 2 பேர் தான். இந்த ப்ரொப்போர்ஷன் பாருங்க. ஸோ அதுக்கு கம்பேர் பண்றாரு. கொரிந்தியராகிய விசுவாசிகள் எல்லாருமே விடுதலையாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அசம்ஷன்ல பேசுறாரு. பட் நாட் ஆக்சுவலி, அதான் முக்கியம். அதுல நாட் ஆக்சுவலி ஆல் அப்படிங்கிறது அதுல முக்கியமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த என்னன்னா, இந்த வார்னிங் இதுல நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த வார்னிங் இஸ் ரியல். அண்ட் அது மிகவும், இந்த வார்னிங் எல்லாத்தையுமே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதான் இப்போ ரட்சிப்பு நமக்கு நிரந்தரமானது என்பது உண்மையான ஒரு சத்தியத்திலும் சத்தியம். நம்மை ஆண்டவர் ரட்சித்தார் என்றால் நிரந்தரமாக ரட்சித்திருக்கிறார். கடைசி அவருடைய கோபாக்கினிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு நமக்கு அஷ்யூர் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் அந்த சுவிசேஷ போதனையை பயன்படுத்துகிறார். அதனால்தான் அந்த 15வது அதிகாரத்துல நான் சொல்லுகிறேன், இந்த உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் என்று சொல்லுகிறார். ஸோ உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். உபதேசம் நமக்கு தொடர்ந்து சாகும் வரை அவசியம். 2வதாக இந்த பயிற்சியும் அவசியம். அதுல நமக்கு சுவிசேஷத்துடைய ப்ராமிசஸ், வார்னிங், இவை எல்லாவற்றையுமே ஆண்டவர் பயன்படுத்தி நம்மளே அந்த பரிசுத்தத்தை உண்டாக்கும்படியாக டிசைன் பண்ணியிருக்கிறார். God himself has designed our sanctification. நம்முடைய பரிசுத்தத்தை அவர் இவ்வாறாக வடிவமைத்திருக்கிறார். எவ்வாறாக வடிவமைத்திருக்கிறார்? போதனையின் மூலமாக தொடர்ந்து என்னுடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும் என்றும், பயிற்சியின் மூலமாக, அந்த போதனை மூலமாக என்னுடைய மனதும் என்னுடைய இருதயமும் மெருகேற்றப்பட வேண்டும் என்பதும், என்னுடைய சித்தம் மாற்றப்படும்படியாக அந்த பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும், தொடர்ந்து நான் அதை ரிமைண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய டிசைனாக இருக்கிறது பரிசுத்தமாகும்படி. ஸோ ஐ திங்க் ஜாஷுவா கேட்ட காரியம் இதில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கேளுங்க. ஆர்
நிச்சயமாக. ஓகே, தேங்க்யூ. நான் ஜஸ்ட் அதை ரீஐட்ரேட் பண்றேன். அதாவது ஆண்டவர் என்னையும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பி அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு இண்டிகேட்டிவ பார்க்கிறோம். அந்த வல்லமை எனக்குள்ளார இருக்குது. ஆனா அதே நேரத்துல நான் அந்த மாம்ச சுபாவத்திலேயும் அந்த பாவம் என்னுடைய மாம்சத்துல ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஸோ இதுக்கு நடுவில் அந்த நாட் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த மாம்சத்துல பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறபடினால ஆட்டோமேட்டிக்கா என்னால அந்த பவரை எக்ஸர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டாக்ட்ரினல் டீச்சிங்ஸ் எனக்கு தேவைப்படுகிறது, சத்தியம் எனக்கு தேவைப்படுகிறது, சுவிசேஷம் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது. அந்த இண்டிகேட்டிவ்ஸ் எனக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் எனக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் மூலியமாகவும் ஆண்டவர் எனக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த வல்லமையின் மூலியமாகவும் பிகமிங் ஆட்டோமேட்டிக். ஒவ்வொரு நாளும் நான் பாவத்தை மேற்கொள்றதுக்கும் நீதிக்கு கீழ்ப்படுகிறதற்கும் தேவனுக்கு மகிமையா வாழ்றதுக்கும் தேவனுடைய வல்லமை எனக்குள்ளார அவருடைய போதனையின் மூலியமாக, சுவிசேஷத்தின் மூலியமாக, உபதேசத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். எக்ஸாக்ட்லி, யா, கரெக்ட். குட், யா. இதில் நம்ம தொடர்ந்து எல்லாருமே கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய புரிந்து கொள்ளுதலும் எப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிற அல்லது நம்முடைய இந்த சாங்டிஃபிகேஷனில் இந்த பரிசுத்தமாகுதல் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். What is the motivating force, motivating power? What motivates me in my sanctification? அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அது சுயமுயற்சியினாலே பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த காரியத்திற்கு எதிராக இங்கே போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் என்னுடைய சுய முயற்சியினாலே, என்னுடைய சுய பலத்திலே நான் பரிசுத்தமாகுதலில் முன்னேறி கொண்டிருக்கிறேனா, அல்லது பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அக்கறையே இல்லாதபடி வாழ்கிறேனா, அல்லது உண்மையிலே இந்த காரியங்கள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுகிறதா, அல்லது அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கிற காரியம். வாட் மோட்டிவேட்ஸ் மீ, வாட் இஸ் த மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ், என்னை உந்தி தள்ளுகிற சக்தி என்ன? நான் பரிசுத்தமாகும்படியாய், பரிசுத்தமாகி அந்த காரியங்களை நடப்பிக்கும்படியாய் என்னை உந்தி தள்ளுகிற சக்தி என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். அகத்தூண்டுதலாக எனக்கு இருக்கும் பலன் என்ன அப்படிங்கிறது. ஓகே, குட். வேற யாரும்? இப்ப இதுல அடிமைத்தன அந்த 2வது கொஸ்டின் அடிமைத்தன மனநிலையோடு கூட நான் இருக்கிறேனா, அதை எப்படி கண்டுகொள்வது அப்படின்றது. லைக் அந்த அடிமைத்தன மனநிலை அப்படின்றது சுய முயற்சியில ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ஒண்ண வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க வைக்கிறேன், நீங்க கரெக்டான்றது சொல்லுங்க. எஸ், எஸ். ஸோ அடிமைத்தன மனநிலை அப்படின்றது அந்த சுய முயற்சியிலேயே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நான் எப்படியாவது என்னுடைய சிந்தையில வரக்கூடிய பாவங்களா இருக்கட்டும், எண்ணங்கள்ல வரக்கூடிய பாவங்களா இருக்கட்டும், ஸோ இதுல சுயத்திலேயே நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுல உபதேசமும் எனக்கு இருக்க போறது கிடையாது, இண்டிகேட்டிவ்ஸும் இருக்க போறது கிடையாது. வெறுமனே கமாண்ட்மெண்ட்ஸ் மட்டும் மேபி என்னை இன்னும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளாரையே என்னை தள்ளக்கூடியதா இருக்கலாம். இது நிமித்தமாக இந்த இப்ப நான் அந்த சுயத்திலேயே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்ல நான் டிப்ரெஷனும் ஆயிடுவேன் நினைக்கிறேன்.
ஒரு மாதிரியான அந்த தோல்வி மனப்பான்மை வந்து ஆஹ், அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, நாம ரட்சிக்கவே படல, அல்லது ஆஹ், நாம நரகத்துக்கு தான் போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஒருவேளை வந்து ஆஹ், ஒரு மாதிரியான ஆஹ், ஒரு செட்பேக் பொசிஷன். ஸோ இதுதான் வந்து அந்த அடிமைத்தன மனநிலையோடு கூட அப்படின்றத மீன் பண்றதும், அண்டு இதுதான் எவிடன்ஸ் அப்படின்றதும் நான் புரிஞ்சுக்கிறேன். குட், வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால இதுலயும் நம்ம கொஞ்சம் கூட நம்ம பார்ப்போம். இந்த தம்பி சொன்ன அந்த ஆன்சர்ல கடைசி பார்ட் மாத்திரம் நான் எடுக்கிறேன். 2 வார்த்தைகளை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழில் சொல்ல முயற்சி செய்கிறேன். ஏன்னா இதை தமிழில் என்னாலையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஒரு வார்த்தை கண்டம்னேஷன் அப்படிங்கிறது, இன்னொரு வார்த்தை கன்விக்ஷன் என்று சொல்லக்கூடியது. இந்த ரெண்டையும் வந்து பெரும்பாலான விசுவாசிகள் குழப்பிக் கொள்வதனாலே நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி குறைவாக இருக்கிறது. அது நமக்கு பெரிய பிரச்சனையாய் மாறிவிடுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து காண்டம்னேஷன் அப்படின்னு சொன்னா காண்டம்னேஷன் அது ஃபீலிங்ல கொண்டு வரும்போது குற்றம் சாட்டப்பட்ட உணர்வு, குற்றம் சாட்டப்பட்ட உணர்வு அல்லது குற்றவாளி என்கிற உணர்வு அல்லது தண்டிக்கப்பட்ட உணர்வு, தண்டிக்கப்பட்டவன் என்ற உணர்வு, அல்லது நம்ம யூசுவலா பயன்படுத்துகிற வார்த்தை குற்ற உணர்வு. ரெண்டாவது, இது ரெண்டும் குற்ற உணர்வு மாதிரி தான் சொல்ல தோணும். நல்லா கவனிங்க, இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மாதிரி இன்டராக்ட் பண்ணாதான் நல்லா கொஞ்சம் கூட விளங்க முடியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் முடியும், ட்ரை பண்ணுவோம். ரெண்டாவது கன்விக்ஷன் அப்படிங்கிறது அதுவும் குற்ற உணர்வு தான். பட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்லும்போது புரிஞ்சுக்குவீங்க. அந்த எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த காண்டம்னேஷன் என்கிற உணர்வு, குற்றம் சாட்டப்பட்ட உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா, நான் அடிமைத்தனத்திற்குள்ளே அடிமைத்தன மைண்ட் செட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்குது. இது சாத்தான் மூலமாக உண்டாக்கப்படுகிற ஒரு காரியம், சாத்தான் மூலமாக கொண்டு வரப்படுகிற ஒரு காரியம் அடிப்படையில். ஏன்னா அவன் வந்து குற்றம் சாட்டுகிறவன். அருமையானவர்களே, இதை நம்ம இந்த கான்டெக்ட்ல கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். சேட்டன் இஸ் வெரி வெரி ரியல். அதான் தெரியுமே எல்லாருக்கும். பட் ஸ்டில் we need to remind ourselves. Satan is very real. அண்ட் காலையில நான் எழுந்திருந்ததிலிருந்து தூங்குற வரையிலும் அல்லது தொடர்ந்து he is after me, அவன் எனக்கு பின்னால இருக்கிறான். எதற்காக? நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் என்னுடைய ஊழியத்திலே தடையை கொண்டு வர வேண்டும் என்பதை காட்டிலும் என்னுடைய விசுவாசத்திலே சுணக்கம் ஏற்பட வேண்டும். அதன் மூலமாக என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய ரட்சிப்பிலே நான் மகிழுகிற காரியம் குறைய வேண்டும், இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய அல்டிமேட் நோக்கம். ஸோ ஆகையினாலே அவன் நம்மை குற்ற உணர்வுக்குள்ளாக்குகிறான், அல்லது அந்த குற்றம் சாட்டப்பட்ட உணர்வுக்கு கொண்டு வருகிறான். அதிலே நாம் அதனுடைய கேரக்டர் என்னன்னா, சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஒரு விதமான ஒரு நம்பிக்கையற்ற உணர்வு வருகிறது, ஹோப்லெஸ். நம்மளால எவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப நான் செய்கிறேனே, எனக்கு இது முடிவு காலமே கிடையாது, இப்படிங்கிற மாதிரிப்பட்ட தாட்ஸ். அப்புறம் ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு தெளிவற்ற முறையிலே ஒரு ஒரு மனசோர்வு, தெளிவற்ற முறையிலே அது ரொம்ப முக்கியம். தெளிவற்ற முறையிலே ஒரு மனசோர்வு. ஆண்டவரை நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேதனைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதிலே அமர்ந்து கொள்வது, அல்லது அது நம்முடைய காரியங்களை, நம்முடைய சிந்தனைகளை பேரலைஸ் பண்ணுகிற விதத்திலே காணப்படுதல். ஆனா கன்விக்ஷன் என்பது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாவது. அது அடிமைத்தன மென்டாலிட்டி இல்லை,
விடுதலையாக்கப்பட்டவன் ஒரு சில அந்த பாவங்கள் செய்யும் போது அவனுக்கு ஒரு உணர்வு உண்டாகிறது. அது இம்மீடியட்டா மகிழ்ச்சியாக மாறுகிறது. தான் இன்ஸ்டன்டேனியஸா, நல்ல கவனிங்க, இன்ஸ்டன்டேனியஸா அது கண நேரத்திலே நான் எவ்வளவு பெரிய பாவி என்றும் உணர்கிறான். அதே நேரத்திலே அந்த அளவுக்கு சந்தோஷமாக மாறுகிறது. I have a loving father who gave his only son for me. அவர் தன்னுடைய மாம்சத்துல வந்ததும் எனக்காக இரத்தம் சிந்தினதும் அப்படின்னு அதை நினைக்கும் போது இந்த பாவத்தையும் அவர் கவர் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அந்த கன்விக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். அது அந்த கன்விக்ஷன் இட் செல்ஃப் வில் பி ஜாயஸ். இதை நீங்க கண்டிப்பா 1 or 2 times அடிக்கடி நீங்க உணர்ந்தவர்களா இருந்திருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா. அந்த டீப் கன்விக்ஷன் ஆஃப் சின் வரும் பொழுதே ஒரு சந்தோஷமும் இருக்கும். ரெண்டாவது, இதுல ஆர்டர் ரொம்ப முக்கியம். அந்த என்னுடைய பாவத்தை நான் என்னை குறித்தும் என்னுடைய விழுதல், என்னுடைய பாவம், என்னுடைய சறுக்குதல், இதுல நான் ஸ்டக்கப் ஆயிருக்க மாட்டேன், அல்லது இது முதலாவது கிடையவே கிடையாது. இது எனக்கு தடையா இல்லாமலேயே காஸ்பலை நான் என்ஜாய் பண்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். அப்படி இருக்கும்போது that is followed by conviction. அதுல ஆழமான உணர்வு உண்டாகும், அழுகை உண்டாகும். பட் அது சந்தோஷமான ஒரு அழுகையா இருக்கும். சுவாமி, இவ்வளவு பெரிய பாவத்தை நீங்க கவர் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த கன்விக்ஷன் வில் பி மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். அண்ட் அதுக்கு பிறகு அந்த பாவத்தை செய்கிற சக்தியை நாம இழந்து போவோம். ஸோ அந்த ப்ராக்ரெசிவ் வளர்ச்சி நமக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறதா என்பதை நாம பார்க்க வேண்டும். ஸோ அந்த காண்டம்னேஷன் அண்ட் கன்விக்ஷன் ரெண்டுமே ஒரு விதத்துல குற்ற உணர்வு தான். குற்றம் சாட்டப்பட்ட அல்லது இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது சரியான ஒரு நல்ல தமிழ் வார்த்தை ரெண்டுக்கும் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐ திங்க் ஜாஷ்வா கேட்டதுக்கு தொடர்புடையதா இருந்துச்சா அப்படின்னு தெரியல. பட் ஐ திங்க் இட் இஸ் ரைட். ஆக்சுவலி இந்த காண்டம்னேஷன் கன்விக்ஷனுக்கு லைக் காண்டம்னேஷனுக்கு வந்து அந்த ரோமன்ஸ் 8ல 32 லைக் அவர் தம்முடைய குமாரனை உங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு வரும். ஆக்சுவலா அதை எடுக்கலாம். அந்த தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் அப்படின்ற அந்த சென்ஸும் எக்ஸாக்ட்லி அந்த ஈவன் ஒன்னாவது வசனமும் அதுதான். மறுபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. there is no condemnation. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். அது இங்கிலீஷ்ல அந்த இடை சொற்கள் தமிழ்ல இருக்கிற அந்த வார்த்தையும் இருக்காது. ஸோ இட் வில் பி மோர் பியூட்டிஃபுல். ஸோ கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், அவங்களுக்கு அந்த காண்டம்னேஷன் கிடையாது, அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸோ யாருமே அவங்கள ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட பண்ண முடியாது. நானே என்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட முடியாது. தாத்தா எனக்கு அந்த கண்டம்னேஷன் ஸ்பிரிட்டை கொண்டு வர முடியாது, கண்டம்னேஷன் ஃபீலிங்கை கொண்டு வர முடியாது. கொண்டு வருவோம், அதை இம்மீடியட்டா நம்ம ஓவர் கம் பண்ணிடணும். கொண்டு வந்து அதுல நம்ம இருந்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் அடிமைத்தனத்தின் மென்டாலிட்டி. தட் இஸ் த வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ திங்க் ஜாஷ்வா சொன்ன காரியம். ஸோ இந்த கண்டம்னேஷன் ஃபீலிங் எனக்குள்ளே தொடர்ந்து இருக்குமானால் அது தேவனுக்கு எதிரானது. அது அடிமை. நான் என்னை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகி அவ்வளோ பெரிய விலை கிரயத்தை அவர் கொடுத்து என்னை அவர் விடுதலையாக்கி அவருக்கு அடிமையாக நான் மாற்றி இருக்கும்போது நான் பழைய அடிமைத்தனத்திற்குள்ளே போகிற அந்த டெண்டன்சி எவ்வளவு கொடூரமானதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ பி ஜாய்ஃபுல். இந்த சாயங்கால வேளையில திஸ் மெசேஜ் கம்ஸ் டு யூ டைரக்ட்லி. ஒருவேளை
நம்மில் அநேகர் இந்த சோர்வுக்குள்ளாக நான் தொடர்ந்து பாவம் செய்கிறேனே, நான் வந்து இப்படிதான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் போல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கம் அவுட் ஆஃப் தட். என்ஜாய் தி காஸ்பல், என்ஜாய் வாட் கிரைஸ்ட் ஹஸ் டன் ஃபார் யூ, என்ஜாய் the liberation, இந்த அடிமைத்தன அந்த விடுதலையின் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அந்த மற்றவங்க சொல்ற மாதிரி மேற்பூச்சான சந்தோஷத்தை அல்ல, based on the gospel understanding, be joyful. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு deep conviction வரும். That is a blessing. That's a blessing. Good. Yeah. ஆக்சுவலா இந்த காண்டம்னேஷன்ல அந்த ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் சாம்ஸ் 51ல பத்சேபால அந்த விஷயத்துல தாவீது உணர்த்தப்படும் பொழுது அவன் சொல்றான்ல, அங்கிள் உமது சமூக லைக் உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப அந்த ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை டேவிட் கொண்டு வரது அதை எடுத்துக்கலாம். Actually he is already under conviction, and so I think he is requesting or praying for more joy, more conviction. And அந்த கன்விக்ஷன்ன்றது வந்து ஆக்சுவலா அந்த ஜான் 16ல, பட் அது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னும் போது அந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்றது ஆக்சுவலி அன்ரீஜெனரேட்டட் பர்சனுக்குன்னு எடுக்கிறது இல்லை எப்படி இருக்குல்ல? ஆக்சுவலா இது ரீஜெனரேட்டட் பர்சனுக்கு. ஆக்சுவலா டேவிடோட எக்ஸாம்பிள்ல அது வந்து ரீஜெனரேட்டட் பர்சனுக்கு, பட் இங்க ஜான் 16 கான்டெக்ஸ்ட்ல அது ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம். பட் இது ரெண்டும் ஆக்சுவலா இன்டர்மிங்கிள்டா தான் இருக்கு. கண்டம்னேஷன் வந்து மேபி இட்ஸ் two sides of a coin. It comes as a conviction for a believer and a condemnation for the world. Maybe அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட், யோவானுடைய கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் இருக்கு இப்பொழுது. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்ம அந்த ரோமன்ஸ் 8ல பார்க்குறபடி நம்ம சரீரமிப்பாகி புத்திர சிவிகாரம் வருகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிள் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும்ல. எஸ், கண்டிப்பா. அதுல ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட தம்பி அவங்க பேர் மறந்துட்டேன் இப்போ. டிஷான் அவங்க சொன்னதுல இது இருந்துச்சு. பட் அதையும் வெரி குட், அதையும் கொண்டு வந்துடலாம். நீங்க கேட்ட இந்த கேள்வியினுடைய கான்டெக்ட்ல அது ரொம்ப நல்லது. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், அது எதற்காக இந்த ஸ்ட்ரகிள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, பை டிசைன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரூத். ஆக்சுவலி ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது, மனுஷனை உண்டாக்கும் போது அவனுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுத்திருந்தார்ல. even though his will was under the control of God, he gave a freedom to choose. இதை வந்து இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தை நான் வைக்கிறேன், அந்த இதை ஒரு இந்த மரத்தினுடைய கனியை பறித்து புசிக்காதே. ஸோ நீ விரும்பினால் புசிக்கலாம், விரும்பாவிட்டால் புசிக்காமல் இருக்கலாம். ஸோ God wanted that Adam and Eve வந்து அவங்க சந்தோஷமா வில்லிங்கா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாங்க அப்படிங்கிறத அவர் எதிர்பார்த்தார். அந்த ஜான் பைப்பர் அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு வந்து அதுல ப்ரிஃபரன்ஸ். அந்த சாத்தானை ப்ரிஃபர் பண்ணாம, அவங்களுக்கு அப்ப சாத்தான்லாம் இருக்கான்னு தெரியாது, பட் ஸ்டில் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதை அவர்கள் ப்ரிஃபர் பண்ணாம, கடவுளுக்கு கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதலை அவங்க மனதார சூஸ் பண்ணணும்ட்டு அவர் விரும்பினார். so that God may get glory in front of devil.
ஸோ அதே பிரின்சிபிள் தான் இங்கே. எதற்காக என்னை ரட்சித்திருக்கிறார், எதற்காக என்னை ரட்சித்து கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைத்து அந்த ஆவிக்குரிய நிலைமையில வச்சுட்டு சரீரத்தை ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு? சரீரத்திலே பாவத்தை சுமந்து கொண்டே வாழ வேண்டியதும், என்னை சுற்றிலும் பாவம் நெருக்கி கொண்டிருக்கிறதும் எதற்காக என்றால், ஐ ஷுட் வாலண்டர்லி, அவர் கொடுத்திருக்க அவருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் பயன்படுத்தி, அல்லது அந்த ஒத்தாசையினாலே நான் அந்த அநீதியை சூஸ் பண்ணாமல், அநீதியை வெறுத்து நானே மனதார நீதியை நேசிக்க வேண்டும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியாகிய இயேசுவை நான் ப்ரிஃபர் பண்ணி இது வேண்டாம் என்று நான் டிசைட் பண்ணிக்கொண்டே இருக்க God is being glorified. Christ is being glorified amidst all the satanic forces and angels and heavenly beings மத்தியில நான் ஒவ்வொரு முறை சோதனையை மேற்கொள்ளும் போதும், இந்த முறையில நான் அதை செய்யும் போது இயேசு கிறிஸ்து அங்கே மகிமைப்படுகிறார். ஸோ அந்த ஸ்ட்ரகிளை வச்சிருக்கிறார் கடைசி வரையிலும். பட் ஐ திங்க் தேர் இஸ் அ ப்ராக்ரெசிவ், நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த ப்ராக்ரெசிவா அதுல நம்ம முன்னேறி கொண்டு போவதை நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா. எஸ். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து பாலோட அந்த 2 கொரிந்தியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லலாம். ஆக்சுவலாக ரெவலேஷன் வந்ததுக்கு அப்புறம் பால் சொல்றாரு, நான் பெருமை பாராட்டாதபடி. ஸோ அந்த பாடிலி ஸ்ட்ரகிள் வந்து அவருக்கு கூடவே இருக்கு. ஸோ என் கிருபை உனக்கு போதும், ஹவ் கிரேஸ் இஸ் ஓவர் கம்மிங் தி பாடிலி ஸ்ட்ரகிள் அப்படின்றதையும் பால் கொண்டு வரதையும் அந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஆமா, தட்ஸ் an amazing addition actually. ஆக்சுவலா நான் முதல்ல சொன்னேன், அந்த பை டிசைன் வந்து ஆண்டவர் வந்து அந்த காஸ்பல் டீச்சிங்ஸை வச்சிருக்கிறாரு, ப்ராமிசஸ் ஆஃப் த காஸ்பல் வச்சிருக்கிறாரு, வார்னிங்ஸை வச்சிருக்கிறாரு, அதோட சஃபரிங்ஸையும் வச்சிருக்கிறாரு. சாஸ்டைஸ்மெண்ட் அல்லது தண்டிக்கப்படுதல் என்கிற காரியத்தையும் நம்முடைய அந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த தம்பி இளங்கோ சொன்ன அந்த கான்டெக்ட்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த சாத்தான் தான் அந்த அந்த பிரைமரிலி என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை சாஸ்டைஸ்மெண்டாக பயன்படுத்துகிறார், அல்லது ஒரு சஃபரிங், குட்டுதல், பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மே ப்ரோஹிபிட் ஹிம் டு பி ப்ரவுட். பெருமை கொள்வதற்கு அந்த காரியத்தை கட்டேல் பண்ணும்படியாக, அல்லது அந்த காரியத்திலே அவன் ஜெயம் பெறும்படியாக இந்த முள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார், லைஃப் லாங்கா வச்சிருக்கிறார். ஸோ அமேசிங். தட் இஸ் ஆல்சோ காட்ஸ் கிரேஸ், ப்ரொவிஷன் ஃபார் டு க்ளோரிஃபை. ஆமா, அதுவும் அதுல வருது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே வந்து நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறது வந்து அது நம்முடைய சுயபலன் கிடையாது, அது the restrainment is coming from God அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்றதுக்கும் அவரை க்ளோரிஃபை பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. யா, ட்ரூ. ரைட். யா. அப்ப 22வது வசனம் படி நாங்க வந்து சாங்டிஃபிகேஷனை ப்ரோக்ரசிவ் அப்படின்னு சொல்லி நாங்க எடுக்கலாமா? இல்லாட்டி அது வந்து நாங்க எப்படி அதை எடுத்துக்கொள்றது? நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமானது உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப அது முடிவு வரையும் எங்களுக்கு சாங்டிஃபிகேஷன், அந்த பரிசுத்தமாகுதல் ப்ரோக்ரசிவ், எந்த நாளும் அது வந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். எக்ஸாக்ட்லி. அது பலனாக, ஃப்ரூட்டாக நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஃப்ரூட் அடுத்த பைபிள் ஸ்டடியில நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். அந்த ஃப்ரூட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள இருக்குது. நம்ம ஆதாமுக்குள்ளே இழந்த காரியம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நித்திய ஜீவனை பெறுகிறோம் என்றால் அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை கடைசியாக அடைவதற்கு தேவையான பலனாக, ஃப்ரூட்டாக இந்த சாங்டிஃபிகேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது. குட், கிரேட். யா. ஆக்சுவலா அந்த ஜான் 10:10ல சொல்றாருல அங்கிள், ஜான் 10:10ல இயேசு கிறிஸ்து நான் வந்து நித்திய ஜீவனை தருகிறது மாத்திரம் இல்லாமல்
அது பரிபூர்ணப்படவும், லைக் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும் வந்து கிவிங் லைஃப் அண்ட் அன் அபண்டன்ட்னா லைக் சாங்டிஃபிகேஷன், லைக் க்ளோரிஃபிகேஷன், பீயிங் இன் இட்டர்னல், அது எல்லாமே அதுல இன்க்ளூசிவ் தானே. Exactly. Yeah. Abundant life includes joyful life of. அந்த நம்ம ரோமன்ஸ் 5ல பார்க்கும்பொழுதும் அதிக அதிக நிச்சயம் அப்படின்ற அந்த காரியங்களை நீங்க சொன்னீங்களா? Exactly. 15வது வசனம், 15 அதிகமாய் பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த காரியம். ஆமா. So, abundant. ஆ 15வது வசனம். Yeah. Correct. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. ஸோ நம்ம வாட் வி லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆடம் சின்னா, அது வந்து இட் இஸ் அன்கம்பேரபிள் டு த கிரே வாட் வி ஆர் கெய்னிங் பேஸ்ட் ஆன் கிரேஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொண்டு வர்றேன். Yes, exactly. Correct. Yeah. வேற யாராவது இன்னும் ரொம்ப பேர் இருக்கீங்கல்ல லைன்ல பிரதர்ஸ்? டைமும் ஆகுது இல்லை, எல்லாருமே நிறைய பேர் யாருனால எது வேணாலும் கேட்கலாம் ஆக்சுவலா. ஓகே, மேபி கண்டினியூ பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக். ஐ திங்க். யா. யாருக்காவது ஆக்சுவலா உங்களுக்கு ஜூம் பப்ளிக்கா கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளி நீங்க அங்கிளையோ இல்லை ஜாஷ்வாவையோ நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்ததுனாலும் லைக் ஃபீல் ஃப்ரீ டு கால், ஸோ தட் அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இருந்தோம் அப்படின்னா that joy is really different. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம இன்னும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு உந்தி தள்ளுகிறதாக இருக்கும், which would become like a motivational factor. So what Christ is doing அப்படின்றது, what Christ accomplished, and வந்து அவர் நமக்கு கொடுக்குற கிருபையினாலே நம் சாங்டிஃபிகேஷன்ல முன்னேறுகிறோம் அப்படின்றது. அதனால feel free to ask.